எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். சமீப காலமாக நான் என் தொடர்பான சில காணொளிகளை யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவதூறு பரப்பும் காணொளிகள் தான். இப்போ நான் ஒரு சாதாரணமான ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட். நான் வரலாறு சார்ந்து பண்பாடு சார்ந்து பதிவிடுவது, அதுக்கு பிறகு நிறைய டீ ஆற்றுவேன், அதுக்கு பிறகு சாப்பாடு பற்றிய பதிவுகள் போடுவேன். அதை தாண்டி நான் பெருசாக ஒன்றும் வெட்டி கிடைக்கிற வேலையை செய்கிறதில்லை. ஏன்னா எனக்கு வேலை வெட்டி இருக்குது. இப்போ உழைச்சா தான் எங்களுக்கு சோறு. இப்போது உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லாத படியங்கள் வெட்டி ஒட்டுற வெட்டி வேலையை செய்யத்தான் போகிறாங்களே, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இனி அவங்களுக்கு அதுதானே, வேறு வழி இல்லை தானே. அப்போ அவங்கள அதை செஞ்சுட்டு போட்டு விட்டுறலாம். இப்போ என்ன இதில் என்னென்னா, இப்போ அவங்க இப்போ நான் கூட எனக்கு அந்தளவுக்கு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சாதாரண ஆடியோ நரேஷனை வீடியோவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு போட்டுருவேன். எனக்கு அது ஒரு 2-3 நிமிஷம் வேலை தான். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. அப்போ என்ன மாதிரி ஒரு சோம்பேறியை பற்றி இவங்களை அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் எல்லாம் நேரத்தை மினக்கட்டு ஷூட் பண்ணி ஸ்கிரிப்ட் தயார் செஞ்சு எடிட் பண்ணி அதுக்கு பிஜிஎம் போட்டு தம்ப்நெயில் பிக் எல்லாம் தயார் செஞ்சு அப்புறம் பிக் பாஸ் மாதிரி ப்ரொமோ ரிலீஸ் பண்ணி அப்புறம் பிக் பாஸ் மெயின் ஷோ மாதிரி மொக்க போட்டு இப்படியெல்லாம் செய்கிறத பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் வேடிக்கையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெருமையாக தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சோம்பேறியை பற்றி சிந்திக்கிறதுக்கு இவ்வளவு பேர் தங்களோட உழைப்பை பயன்படுத்தி சிந்திக்கிறாங்களென்று யோசிக்கும் போது எனக்கு ஓரளவுக்கு பெருமையாக தான் இருக்குது. எனக்கு இப்போ பொழுது போக வேண்டாமா, எங்களுக்கும் பொழுது போக வேண்டும் தானே. அப்போ அவங்கள பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு பரிதாபமாகவும் இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. இட்ஸ் அ மிக்ஸ்ட் ஃபீலிங். நான் ஒரு பெரியாரிஸ்ட் என்பது சங்ககால ஃபேக்ட் மாதிரி ஒரு ஃபேக்ட், அது எல்லாருக்குமே தெரியும். நான் 10-12 வருஷமாக இங்கே பதிவிட்டுருக்கிறேன். அப்போ எனது கருத்து நிலை தொடர்பான பார்வை எல்லாருக்கும் இருக்குது, எல்லாரிடமும் போய் சேர்ந்துருக்கிறது. என்னோட தோழமை பாராட்டும் தோழர்களுக்கு அது தெரியும். அப்போ இவங்கள மாதிரி அநாகரிகமாக நான் எதையும் முன்னிறுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு உளவியல் சிக்கலில் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால் வன்மத்தை கொட்டி கொண்டே தான் இருக்க போகிறாங்க. இட் வில் ஆல்வேஸ் பி என்டர்டெய்னிங் டு மீ. ஏன்னா நான் அதுக்கெல்லாம் பெருசாக ஆஃபெண்ட் ஆக போகிறது இல்லை.